வெல்கம் டு ஜீசஸ் ஹீலிங் மினிஸ்ட்ரியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த காலை நேரத்திலே உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். யார் கொடுக்கிறா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நல்லா படிச்சேன், நான் நல்லா வேலை பண்றேன், நான் நல்லா வியாபாரம் பண்றேன், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் நல்லா இருக்கேன், நான் இல்லவே இல்லைங்க. பைபிள் என்ன தெரியுங்களா சொல்லுது? இந்த உலகத்துல நம்மளை விட படிச்சவங்க, நம்மளை விட ஞானவான்கள், நம்மளை விட பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மாதிரி நிறைய டேலண்ட் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவர்களை காட்டிலும் நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு நல்ல ஆண்டவர் வச்சிருக்காருன்னா ஏன் தெரியுங்களா? நம்மளுடைய பலன் ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் யார் கொடுக்கிறாங்கன்னு பைபிள் சொல்லுது? அவர் கொடுக்கிறார், நம் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். அதுல 17வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, என் சாமர்த்தியம் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாதபடிக்கு நீ என்ன இருக்கணும்? எச்சரிக்கையாயிரு. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபத்துக்கு வராங்க, நான் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேங்க, ஆனா இப்போ ஒண்ணும் இல்லாம ஜீரோக்கு வந்துட்டேன். காரணம் அந்த பெருமையின் ஆவி. நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு இருக்கிற ஞானம், எனக்கு இருக்கிற அறிவு, அதனால நான் இதெல்லாம் பண்ணினேன்னு எந்த ஒரு மனுஷன் நான் என்று அவர்கள் சொல்லி பெருமைப்படுகிறார்களோ அப்பொழுதே அவர்களுடைய அழிவு ஆரம்பமாயிற்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. ஆவியானவருடைய அனுக்கிரகம் இல்லாமல், அவருடைய கிருபை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு எனக்கு நல்லா நான் சம்பாதிக்கிறேன், கர்த்தர் கொடுத்த ஞானங்க, கர்த்தர் கொடுத்த வேலைங்க. ஏங்க, உங்களை விட படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்துல, உங்களை விட அனுபவசாலிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்காருன்னா அது யாருனால் வந்தது? ஆண்டவருடைய கிருபையினால நமக்கு அது கிடைச்சிருக்குன்னு நம்ம சொல்லணும். அப்போ இந்த செய்தியை பார்க்க முன்பாக நம்ம என்ன செய்யறோம்? நான் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இனிமேல் என்ன செய்யணும்? அந்த நான் என்கின்ற சொல்லை நீங்க என்ன பண்ணாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. நான் இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறது, இந்த அளவுக்கு குடும்பமா இருக்கிறது, இந்த அளவுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது, இந்த அளவுக்கு வேலையில இருக்கிறது, இந்த அளவுக்கு வசதியா இருக்கிறது ஏசப்பா கொடுத்த கிருபைங்க அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. நீங்க இருக்கிற நிலையில இருந்து இன்னும் மேலே 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 போயிட்டே இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆனா ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில குறையுதா? சமாதானம் குறையுதா? காரணம், நீங்கள் இயேசு சுவாமியை கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் உங்களை நீங்கள் மகிமைப்படுத்துவதனால உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போறீங்க. ஆனா நம்ம என்ன செய்யறது இல்ல, நான் பண்ற தப்புன்னு யாருமே சொல்றது இல்ல. பிசாசு செய்யறான் அப்படின்ற உடனே பிசாசு இல்ல. நாம என்ன செய்யணும்? நம்மளே சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நான் அந்த மாதிரி இருக்கேனா? என் வாழ்க்கையில நான் குறையிற பொழுது, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு இறங்குற சூழல் வரும் பொழுது ஆசீர்வாதம் குறையுது, பலன் குறையுது, சமாதானம் குறையுது, இதெல்லாம் ஒரு இழந்து போகிற நேரம் வரும் பொழுது நம்ம உடனே என்ன செய்திடணும்? உடனே உணர்வடையணும். ஆண்டவரே, நான் ஏதோ ஒரு காரியத்துல நான் மிஸ் பண்ணிட்டேன், பிசாசு உள்ள வர்றதுக்கு நான் ஏதோ ஒரு வழியை உண்டாக்கிட்டேன். ஆண்டவரே, என்ன வழி? பெருமை. வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் இல்லையா? தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, இன்றையிலிருந்து உங்களுடைய வார்த்தை நான் இந்த அளவுக்கு ஆசீர்வாதமா இருக்க காரணம், நன்றாய் இருக்க காரணம் எல்லாம் ஆண்டவருடைய கிருபை என்று சொல்வோமா? இன்னும் கிருபைகளை பெற்றுக்கொள்வோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.